வணக்கம். திமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 60 பேர் இன்னும் இறந்து போனாங்க. விஷ சாராயம் சாப்பிட்டு, கள்ளச்சாராயம் இல்லை, விஷ சாராயம் சாப்பிட்டு. அந்த செத்து போன குடும்பத்துக்கு லட்சமாக வாரி வழங்கிட்டாங்க திமுக பீரியடில். யார் அப்பம் விட்டு காசு சொல்லுங்க? யாருடைய காசு? மக்களுடைய காசு, என்னோட காசு, உங்களோட காசு. இந்த காசு எடுத்து அண்டை ஊட்டி நெய்யை என் பொண்டாட்டி கையே அப்படிங்கிற மாதிரி யார் விட்டு காசு எடுத்து யாருக்கு எடுத்து கொடுக்குறது? திமுக அறக்கட்டையிலேருந்து நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, அரசு பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? கொழுத்து எடுத்து போய் சாராயம் குடிச்சு சாவான், அவனுங்களுக்கு 10 லட்சம் 20 லட்சம் கொடுப்பீங்களா? யார் விட்டு பணம்? மக்கள்கிட்ட கேட்கணும். நீங்கள் இதெல்லாம் பர்மிஷன் வாங்கின்னு செய்யணும். என்ன இதுக்கு தான் உங்களாம் தேர்ந்தெடுத்து வச்சதா? நான் இதெல்லாம் அப்போ பேசிட்டேன். நான் வேறு தலையை எடுத்து நான் ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன் ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, கரூரில் நடந்த கூட்ட நெரிசலில் செத்து போன 41 பேருக்கு அரசு வேலை கொடுக்கப்படும். அந்த கரூரில் நடந்த மீட்டிங்க்கு விஜயை என்ன சொல்லியிருந்தாரு? கைப்புள்ளி எடுத்துன்னு யாரும் வராதிங்க, வயதானவங்க யாரும் வராதிங்க, கருவுற்ற தாய்மார்கள் யாரும் வராதிங்கன்னு அப்போவே விஜய் சொல்லிட்டு தான் வந்தார். அதையும் மீறி இந்த நாதாரிங்க செத்துச்சுன்னா விஜய் பொறுப்பு கிடையாதுங்க. விஜய் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க, ஆனால் விஜய் மேலே எஃப்ஐஆர் போடல. எஃப்ஐஆர் போட்டாங்க, அந்த நிகழ்வில் எஃப்ஐஆர் உண்டு, ஆனால் விஜய் அந்த எஃப்ஐஆரில் இல்லை. இருந்தாலும் சிபிஐ விஜய் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் போலீஸ் பவர். எஃப்ஐஆர் எல்லாம் கூட சம்மன் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. புரியுதுங்களா? உடனே இவர் என்ன சொல்கிறாரு, மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் பதவிக்கு வந்த உடனே அரசாங்க வேலை எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்துட்றோம். ஏங்க, அது உங்கள் தப்பே கிடையாது. செத்து போனவங்களுடைய காரணம் நீங்கள் கிடையாது. ஏன் நீங்கள் 41 பேருக்கு நீங்கள் அரசாங்க வேலை கொடுக்குறீங்க? அரசாங்கம்னா உங்கள் வீட்டு மாமியார் வீட்டு நிர்வாகம் அரசாங்கம். 41 பேர் வேலை கொடுக்குறீங்க, சாதாரண விஷயமா இது? ஏங்க, எத்தனை பிள்ளைங்க, எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள் படித்து ராத்திரியும் பகலமாக படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுறாங்க, ஃபெயில் ஆகுறாங்க. கவர்மெண்ட் வேலையை ஒரு கனவாக நினச்சின்னு படிச்சுக்கின்னு செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. 41 பேர் செத்து போனாங்கன்னா அதில் அரசாங்க வேலையை ஃப்ரீயாக உடம்புனாவா நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அவங்கள உட்காந்துப்பாங்க. என்ன இது? என்ன நியாயம் சார்? சொல்லுங்கள். இறந்து போனாங்க, அனுதாபம் தெரிவிங்க, 20 லட்சம் கொடுத்தீங்க, அது அரசு பணம் இல்லை, உங்கள் பணம், விஜயோட பணம். சந்தோஷம், பாராட்டுகிறேன், ரொம்ப மகிழ்ச்சி. ஆட்சிக்கு வந்த பிற்பாடு 41 பேருக்கு வேலை கொடுக்குறேன்னா மிகப்பெரிய முட்டாள்தான முதல்வர் அவர்களே. எந்த முட்டாளோ உங்களுக்கு சொல்கிறான், அறிவுரை சொல்கிறான். இது தவறான அணுகுமுறை. திமுகவும் இதே வேலை தான் பண்ணிச்சு. இதே வேலையை நீங்களும் பண்ண போகிறீங்களா? சொல்லுங்கள். அப்போ மக்கள்லாம் முட்டாளா? அப்போ அறிவில்லாதவங்களா? ஓட்டு போட்டு உங்களை அரியணையில் உட்கார வச்சா உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களா? ஒன்று சொல்லுங்கள். கனவு காண்டு எழுதிட்டு இருக்கிறாங்க படித்தவன்லாம், எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறான். இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய கனவுலாம் என்ன ஆகுறது? 41 பேர் செத்துட்டா உடனே அவங்க வீட்டுக்கு வேலை கொடுத்துடணுமா? நீங்கள் 20 லட்சம் கொடுத்தீங்க, அனுதாபம் பண்ணணும், அவ்வளோதான். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இப்படி நடக்கும். எல்லாத்துக்கும் வீட்டு வேலை கொடுத்துருப்பீங்க, நிவாரண நிதி கொடுப்பீங்க. யாரு கேட்டு கொடுக்குறீங்க? சொல்லுங்க. அவங்களுக்குலாம் யாருடைய சம்பளம்? பொதுமக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் கொடுக்குறீங்க. உங்கள் அப்பா வீட்டு சம்பளம் கிடையாது, உங்கள் அம்மா வீட்டு சம்பளம் கிடையாது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க எந்த வகையில் இது நியாயம்னு. அவன் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி பாடாப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கல. சும்மா இருந்து செத்து போனவங்க வீட்டுக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அது நியாயம் கிடையாது. விஜய் அவர்களே, முதல்ல உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ஒழுங்கான ஆளாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். கண்டிப்பாக உங்கள் ஆட்சி நல்ல பேர் கிடைக்காது. நிச்சயமாக எந்த மக்கள் ஓட்டு போட்டார்களோ அதே மக்கள் உங்களை திரும்ப பெற்று விடுவார்கள். நன்றி, வணக்கம்.